ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு சாப்டராக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுகர் டெஸ்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சுகர் டெஸ்ட் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அந்த டெஸ்ட்டு கொடுக்க போகும்போது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. அதை நான் இப்போ உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன். இப்போ ஃபாஸ்டிங் சுகர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் எந்திரிச்சதும் எதுவுமே நம்ம குடிக்கக்கூடாது, ஓகேங்களா? டீ காஃபியெல்லாம் குடிக்கக்கூடாது. தண்ணி குடிக்கலாமான்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கலாம். ஏன்னா சில பேருக்கு எந்திரிச்சதையும் வாய் வறண்டு போகும், இல்லை நிறைய பேர் அது ஃபாலோப்பில் வச்சுருப்பாங்க, எந்திரிச்சதையும் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால் தண்ணியெல்லாம் குடிச்சிக்கலாம். தண்ணியில் எந்த ஒரு சுகர் கண்டென்ட்டும் கிடையாது. நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு கூட தாராளமாக காலையில் வெறும் வயிற்றில் சுகர் டெஸ்ட்டு கொடுக்க போகலாம், ஓகேங்களா? இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. தண்ணி குடிச்சிக்கலாம், ஓகேங்களா? எந்த ஒரு பயமும் வேண்டாம். அடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு 1.5 மணி நேரம் கழித்து நீங்கள் 2வது சுகர் டெஸ்ட்டு கொடுக்க போகணும், இல்லையா? ஸோ நீங்கள் சில டாக்டர் பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் எழுதுவாங்க, சில டாக்டர்ஸ் 2 மணி நேரம் எழுதுவாங்க, ஓகேங்களா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் டாக்டர் உங்களை எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே இன்சுலின் போடுற பேஷண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா நீங்கள் இன்சுலின் போடுவீங்க. இன்சுலின் போட்டதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் நீங்கள் சாப்பாடு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் சாப்பிட்றது சில பேர்லாம் ஊசி போட்ட உடனே டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. ஸோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் நீங்கள் உங்களுடைய டிஃபனை நீங்கள் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா உங்களுடைய டாக்டர்ஸ் உங்களுக்கு என்னென்ன டேப்லெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களோ அதை கரெக்டாக நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் டைமை நோட் பண்ணணும். ஒரு 9 மணிக்கு நீங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு, டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சுன்னா ஒரு 10:30 மணிக்கு நீங்கள் போய் செகண்ட் டெஸ்ட்டு கொடுக்கணும். அது வரைக்கும் நீங்கள் எதுவும் இடையில சாப்பிடக்கூடாது. டீ காஃபி ஜூஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது, ஓகேங்களா? தண்ணி வேணால் குடிச்சிக்கலாம். 1.5 மணி நேரம் நீங்கள் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. இதே உங்கள் டாக்டர் 2 மணி நேரம் கொடுத்துருக்காங்கன்னா 2 மணி நேரம் கழித்து போய் நீங்கள் டெஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் சுகர் டெஸ்ட்டுக்கான ப்ராசஸ். எங்கள் பேஷண்ட்ஸே நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சில பேர்லாம் டெஸ்ட்டு கொடுத்துட்டு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்துடுவாங்க, 1 மணி நேரம் கழித்து வந்துடுவாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியறதில்ல. ஸோ இந்த வீடியோ மூலயமா நான் உங்களுக்கு கிளியர் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அப்படியும் உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது டெஸ்ட்டு கொடுக்குறதில்ல அப்படின்னா நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன். ஹாவ் அ நைஸ் டே. ஹெல்த் இஸ் வெல்த்.